Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. தோழமை கட்சியில் யாராவது நாங்குநேரி இதை ஏதாவது கண்டிச்சாங்களா கேட்டால் திரும்ப அவளை ஃபோன் போட்டு பேசுனாங்க. ஃபோன் போட்டு பேசுறதா கேட்குறாங்க. இதில் போதை கலாச்சாரம் இல்லைன்னு சபாநாயகர் சொல்ல, ஆனால் இப்போ போதையில் தான் வெட்டினாங்க போலீஸ் தரப்பில் சொல்லுது. இதை பெருசாக வேண்டிய வேலை யாருக்கு இருக்குது? பிஜேபிக்கு, அதிமுக இருக்குது. அவங்க பண்ணுவாங்களா? லைட்டாக என் கடமை பணி செய்து கிடப்பதே, 2 இது விட்டுட்டு போயின்னு இருப்பாங்க. எல்லாருமே அந்த திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணியிலெல்லாம் பிஸி ஆகிட்டாங்களோ? அப்படி ஆக்குவாங்க. பிரதமர் வராரு, அவர்கிட்ட அடிப்படையான விஷயங்கள் கொடுத்து பேச வைக்கணும்னு பார்த்தா மேலே ஓட்டமாக திருப்பரங்குன்றம் அது வாரிசு அரசியல் ஒரே டெம்ப்ளேட்டு. அப்போ என்ன ஆகுது? பிரதமர் பேச்சு உப்பு சப்பில்லாமல் போகும். ராகுல், பிரியங்கா, கே.சி. வேணுகோபால், சோடங்கர் எல்லாம் ஒரு டீமு. திமுக கூட இருக்கக்கூடாது, நம்ம தாவேக கூட போகலாம். பாண்டிச்சேரியில் லாபம், கேரளாவில் லாபம். அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் சவுத் இந்தியா ஃபுல்லாக விஜயை கூப்பிட்டு போகலாம். அது வரைக்கும் விஜய் இருப்பாரா? அது இருக்காது. விஜயுடைய அரசியலை பொறுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? பழைய ஆளெல்லாம் அப்படியே சொல்லி வச்ச மாதிரி திமுக கூட்டணிக்கு தான் போகணுன்றாங்களே சார். ஆதாயம் இப்போ போய் பார்த்து சிதம்பரம் போய் பார்க்குறாரு. 2028 அவர் எம்பி ஆகலாம், மறுபடியும் ஆகலாம். விஜய் கூட போனால் முடியாது. தாவேக்காவும் காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா அடுத்த தமிழ்நாடோட அரசியல் எப்படி சார் இருக்கும்? தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி இனி அமையாது. அமைந்திருந்தால் திமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்குநேரியில் இன்றைக்கி ஒரு கோர தாக்குதல் நடந்திருக்கு சார். இந்த போதையில் இருந்த சில ஆசாமிகள் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள், குறிப்பாக தலித்து மக்கள்னு சொல்கிறாங்க, அவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இது ரொம்ப ஒரு பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் திமுகவுக்கு வரக்கூடிய தேர்தலில்? வழக்கம் போல் ஏதாவது ஒன்று தோனி 2000 ரூபா அறிவிச்சார்ல, எல்லா ஊடகங்களும் இன்றைக்கி என்ன பண்ணாங்க? அதுக்கு பின்னாடி ஓடினாங்களா? இது மாதர் சங்கம் என்ன பண்ணிச்சு? விஜயை கண்டிக்குது. இப்படி தான் தோழமை கட்சியில் யாராவது நாங்குநேரி இதை ஏதாவது கண்டிச்சாங்களா கேட்டால் திரும்ப அவளை ஃபோன் போட்டு பேசினாங்க. ஃபோன் போட்டு பேசுறதா கேட்குறாங்க. நிறைய ஓடி இருக்கணும்ல சார் மக்களுக்கு நிவாரணம். இன்னொன்று நீ அங்கே ஓடி இருக்கணும், கோரிக்கை வைக்கணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு. நல்ல ஒரு வட இந்தியர் வேறு இறந்து போயிருக்காரு. பெட்ரோல் பாம்பு அடித்து கண்டபடி வெட்டிக்கிறானுங்க. அதில் ஒரு வட இந்தியர் இறந்து போயிருக்காரு. பட்டியலின மக்கள் வசிக்கிற பகுதின்றதுனால கொஞ்சம் சீரியஸான இஷ்யூவாக பார்க்கப்படுது. இதில் போதை கலாச்சாரம் இல்லைன்னு சபாநாயகர் சொல்ல, இப்போ ஆனால் இப்போ போதையில் தான் வெட்டினாங்கன்னு போலீஸ் தரப்பில் சொல்லுது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் போதையில் அங்கே போய் வெட்டுறாங்க, வேறு எங்கேயும் வெட்டாமல்? இதில் ஏதாவது உள்நோக்கம் தான் இருக்கும். அதில் அதெல்லாம் விசாரணையில் தான் தெரிய வரும். சட்டம் ஒழுங்கு பொதுமக்களுக்கான பாதிப்புன்றது எவ்வளோ முக்கியம். கடத்தெருவில் உட்காந்து 10 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு கும்பல் வருது, பாட்டில் அடிக்குது, பெட்ரோல் பாம்பு அடிக்குது. பெட்ரோல் பாம்புலாம் தெரியும்ல, இப்போ நீங்கள் நிற்கும் போது இங்கே அடித்தானா பெட்ரோல் தெரித்து பற்றிக்கும். உங்கள் உடையில் ஃபுல்லாக தெரித்து பற்றிச்சின்னா ஃபுல்லாகவே எரிஞ்சிடும். நம்ம ஊற்றிக்கிட்டு எரிச்சிக்கிற மாதிரி தான் அது. எவ்வளோ தூரம் இதாகுதுன்னு. அப்போ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு தெரித்து ஓடுற ஜனங்க அவங்க என்ன சண்டைக்கு ரெடியாக இருந்த வீரர்களா? அவன் பாவம் ஏதோ பொழைச்சி. அவன் பாருங்கள், வட இந்தியாவிலேருந்து இங்கே செங்கல் சூழலில் வேலை செஞ்சுருக்கிற பையன். ஒரு பக்கம் வெட்டி கொண்டுறானுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி நடக்குது. வெட்டது 2 பேர் தான் இறந்து போயிருக்காங்க, ஒரு 10 பேர்கிட்ட காயம் அடைஞ்சிருக்காங்க. இல்லை, நான் சொல்ல திருத்தணியில் இருந்த மட்டும் சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி பாதுகாப்பான மாநிலம்னு அங்கே இங்கே பார்த்தா ஒன்று ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடறான், மெட்ரோ ஆக்சிடெண்ட்டில் செத்துடுறான், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குது. இல்லைன்னா பங்களாதேஷ்லேருந்து இங்கே உட்காந்துன்னா ஐஎஸ் தீவிரவாதிகளோட உறவு வச்சுக்கிறாங்க. நானும் பாவம், ஒவ்வொருத்த நிலமை ஒரு மாதிரி. அப்போ இந்த விவகாரத்தை எந்த தோழமை கட்சியும் கண்டிக்கலை. கம்யூனிஸ்ட்டுகள் அருணனுக்கெல்லாம் வேறு வேலை இருக்குது. ட்விட்டரில் பாருங்கள், வேறு இதெல்லாம் பொங்கிட்டு இருப்பார். இது பொங்க வேண்டியதானே, இதுக்கு அறிக்கை விட வேண்டியதானே, இறந்து போனதில் நிவாரணம் கொடுக்குன்னு சொல்ல வேண்டியதானே. எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அந்த திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணியிலெல்லாம் பிஸி ஆகிட்டாங்களோ? அப்படி ஆக்குவாங்க. இந்த மேட்டர்லாம் பெருசாகக்கூடாதுன்னா இதை ஆக்குவாங்க. சரி, இதை பெருசாக வேண்டிய வேலை யாருக்கு இருக்குது? பிஜேபிக்கும் அதிமுக இருக்குது. அவங்க பண்ணுவாங்களா? லைட்டாக என் கடமை பணி செய்து கிடப்பதே, 2 இது விட்டுட்டு போயின்னு இருப்பாங்க. எடப்பாடி அறிக்கை தான் விட முடியும். ஆனால் அந்த மேட்டரை பெருசாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போகிற வேலையை ஐடிவிங்கும் மற்றவர் தான் பண்ணணும். பிஜேபி தலைவர் எல்லாருமே அது பண்ணணும். அவங்களும் சரியாக பண்ண மாதிரி தெரியல சார். அதில் இறங்கி போராடவும் இல்லை. அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதான் அண்ணாமலை இப்போ எப்படின்னா பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படி போயின்னுறாரு. என்னையாடா பேட்டா அப்படி பண்ணீங்க, நான் பாடுறா அப்படின்னு. அப்போது அண்ணாமலை பண்ணால் ரீச் ஆகணும்னா அது அண்ணாமலை பண்ணணும். அது ஒரு பாட்டு.
இன்னொன்று பாரு, பிரதமர் வராரு, அவர்கிட்ட அடிப்படையான விஷயங்கள் கொடுத்து பேச வைக்கணும்னு பார்த்தா மேலே ஓட்டமாக திருப்பரங்குன்றம் அது வாரிசு அரசியல் ஒரே டெம்ப்ளேட்டு. அப்போ என்ன ஆகுது, பிரதமர் பேச்சு உப்பு சப்பு இல்லாமல் போகுது. என்ன வந்துட்டு இதை தான் பேச போகிறாங்க அப்படின்ற முன்னாடியே தெரிஞ்சிடும் சார், வேற என்ன எதிர்பார்க்க போகிறாங்கன்ற மாதிரி இருக்கும். அப்போ இப்போ இன்னொரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு சார். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி எவ்வளோ அந்த தொகுதியில் தான் உடன்பாடு எட்ட போகுது. திமுக காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட தாவேகா காங்கிரஸ் கூட்டணின்னு பெருசாக ஓடி இருந்தது. இவர்கள் எனக்கு என்னென்னு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க, போடா அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க. ராகுல், பிரியங்கா, கேசி வேணுகோபால், சோடங்கர் இதெல்லாம் ஒரு டீமு. திமுக கூட இருக்கக்கூடாது, நம்ம தாவேகா கூட போகலாம். பாண்டிச்சேரியில் லாபம், கேரளாவில் லாபம், அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் சவுத் இந்தியா ஃபுல்லாக விஜயை கூட்டு போகலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள். அது வரைக்கும் விஜய் இருப்பாரா? அது இருக்காது. விஜயுடைய அரசியலை பொறுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஆசைப்பட்டு வர்றீங்கன்னா நிற்கணும். இதெல்லாம் யோசித்து அவங்க பண்ணாங்க. ஆனால் இவர்கள் போய் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுலெல்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ராகுல் ஒத்தவே வரல. சோடங்கரை பார்த்தாங்க, அவர் இங்கே ஒன்று சொல்லிட்டு அங்கே போய் ஒன்று மாற்றி சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் இது பண்ணி துடிக்க இது பண்ணி லாஸ்ட்டில் அன்னையை பிடித்தால் வேலையாகும்ட்டு அன்னையை இப்போ பிடிச்சிட்டாங்க. அன்னையை அருள் பாலித்து விட்டார். ராகுல், யூ ஜாவ், வேறு எங்கேயா போ, அஸ்ஸாம் போ, வெஸ்ட் பெங்கால் போ, எங்கேயா போ, தமிழ்நாட்டை கார்கே பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கார்கே வந்துட்டார். கார்கேயோட சிஷ்யன் யார்? செல்வ பிறந்தது. ரொம்ப ஜாலியாக பழைய ஆட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேராக போய் மீண்டும் அப்படியே சொல்லி வச்ச மாதிரி திமுக கூட்டணிக்கு தான் போகணுன்றாங்களே சார். ஆதாயம் இப்போ போய் பார்த்து நிச்சயதாம்பரம் போய் பார்க்குறாரு. 2028 அவர் எம்பி ஆகலாம், மறுபடியும் ஆகலாம். விஜய் கூட போனால் முடியாது, ஓட்ட கப்பல். அதெல்லாம் 2 ராஜ்யசபா சீட்டு வேறு கொடுக்குறாங்கிறாங்க. அதான் 2னா இன்னும் இப்போ ஒன்று அப்போ ஒன்று. இப்போ கொடுக்குறது யாருக்கு? ஒன்று செல்வ பிறந்தகா கூட இருக்கலாம் மேபி. அப்போ இந்த எம்எல்ஏ சீட்டில் நிற்கலையே, அவர் நிற்காமலும் போகலாம். எல்லாம் லாம் தானே, கலாம் தான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பின்ன உழைத்த உழைப்புக்கு உங்களுக்கு எதாவது கொடுக்க வேணாவா? அதான் லாஸ்ட்டில் கூடி பேசி 28, 31 அதே 3, 60, 63, 28, 31 அதே 3 பேசி முடிப்பாங்க. அந்த 20% உள்ளாட்சி அதெல்லாம் மறந்துடுங்க, நாங்கள் பார்த்து எதாவது போடுவோம். மேயர் பதவியெல்லாம் கேட்குறாங்களா? ஆமாம், மேயர் பதவியெல்லாம் கேட்குறாங்களா? ஒரே ஒரு தொகுதி கொடுப்போம், அதையும் பீஸை பிடிங்கிடுவோம், அவ்வளோதான். அதனால் இது என்ன ஆகும்னா மீண்டும் பழைய இதுக்கு 10 மூட்டை குடவுன்லேயே இருந்துக்கலாம்ல. இதுக்காடா இவ்வளோ ஃபர்னிச்சர்லாம் உடச்சி டேபிளெல்லாம் உடச்சி, இது முதல்லையே அவன் குத்தியிருந்தான். நான் இதைத்தானடா ஆரம்பத்தில் சொன்னேன், வடிவில் 10 சொல்லாவில்லையா இவன்ட்ட அர்ஜுன்ட்ட, இதைத்தான்றா நான் சொன்னேன். இதுக்கு அவனை போட்டு அடித்து ரிவர்ஸ் ஸ்விங் அடித்து ஃபர்னிச்சரை உடச்சி அப்படின்னு அந்த மாதிரி. ஒருவேளை தாவேக்காவும் காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா அடுத்த தமிழ்நாடோட அரசியல் எப்படி சார் இருக்கும்? தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி இனி அமையாது. அமைந்திருந்தால் திமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும். அடுத்தடுத்து திமுகவுடைய தலையெழுத்துன்றதே மாறி போயிருக்கும். இவர்கள் ஒரு சின்ன வெற்றியை சுவைச்சிருந்தா கூட, ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தா கூட, அந்த உற்சாகத்திலே அவங்க உள்ளாட்சியில் பெருசாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் 29 வரும்போது பிஜேபி வெர்சஸ் தாவேகா காங்கிரஸ், இவர்கள் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க. பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிச்சிருக்கலாம், அல்லது எதிர்கட்சியாக வந்திருக்கும். திமுக பாண்டிச்சேரியில் காணா போயிருக்கும். ஆனால் இப்போ அவங்க தான் தலைமை தாங்க போகிறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரியில். இந்த தலைமை கிழமெல்லாம் பார்க்கலாம், இன்னைக்கு பேச்சுவார்த்தை அதெல்லாம் போகும். ஸோ இப்போ வரக்கூடிய தேர்தலில் இப்படி தான் சார் இருக்குது. போது அதிமுக வர கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. அவங்களுடைய கூட்டணி தொடர்பான பங்கீட்டுலாம் எப்படி சார் இருக்குது? அது கிட்டத்தட்ட சுமூகமாக தான் முடிஞ்சிச்சு. தொகுதி தான் பிரச்சனை, எண்ணிக்கையெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்களுக்குள்ள. கூடுதலாக மீண்டும் விஜயை இழுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது மேலே அவர் வருவாரா அதிமுக? இதுக்கு மேலே தானே அவர் வருவார். போட்டு கொஞ்சம் நெஞ்சு அடியாக அடிச்சிக்கிறாங்க. ஒரு குண்டு குடும்பத்தில், ஒரு குண்டு லவர் மேலே. லவர் யார்? யாரோ நீ வேறு. லவர்னா இங்கே ராகுல் காங்கிரஸ் பாய் பெஸ்டி, இவர் வந்து லவரு. நீங்கள் கல்யாணம் ஆனவங்க இவருன்னு சொன்னால் கள்ளக்காதலாக மாறிடும். அதனால தான் சொல்கிறேன், இவங்க 2 பேரும் லவருங்க. அவர் பாய் பெஸ்டி. பாய் பெஸ்டி வந்து இந்த லவரை இழுத்து பேசியிருந்தாப்புல. இதுவும் ஐ லவ் யூ நாங்கள் சொல்லிக்கிட்டு பார்ட்டிக்கெலாம் போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணிட்டா, மாமியார்கிட்ட பேசிட்டாப்புல. நான் ஆத்தா, நான் எவ்வளோ பெரிய ஆள், உன் பொண்ணை நான் லவ் பண்ணியிருந்தா எவன் கூடயே சுற்றி நிற்குது, அவனுக்கு ஒரு தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லை, அவங்க கூட போய் சுற்றுது அப்படின்னோடனே ஆத்தா அங்கேருந்து சொல்லிடுச்சு பெரியப்பட்டை, கார்கே பெரியப்பட்டை, 2 அறை விட்டு கொண்டு போய் அந்த பொண்ணு அங்கே விடு அப்படின்னு. உடனே கார்கே பெரியப்பா வந்து 2 அறை விட்டு கொண்டு வந்து, ஆனந்தா என் கண்ணையே உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இப்போ இவன் காண்டாயிட்டான். யார்? பாய் பெஸ்டி. இப்போ அங்கே ஒரு பொண்ணுக்குதுல்ல, இதுக்கு தான் நான் உன்னை என்கிட்ட தானே பேசியிருந்தேன், அந்த பொண்ணுக்கு நான் அந்த பொண்ணை போனேன் பார்த்தியா, மறுபடியும் அவன் லவ் கூட்டியே போயிடுச்சு, வா நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு. ஆமாம் எங்கள் வீட்டில் வேறு போட்டு என்னை காட்டி கொடுத்து பெரிய பிரச்சனை ஆகிட்டாப்புல
அப்படின்னு குடும்பத்துலேயும் குண்டு வச்சிட்டாப்புல, இதுலேயும் குண்டு வச்சிட்டான்னு சொல்லிட்டு இப்போ பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாமா கூடாதா? ஆரம்பித்தா என்ன சொல்லுவாங்க, பேட்டா அவன் மொத்தமாக காலி, அவன் தொழில் பண்ணுறது அவன் வீடு கிட்டலாம் இச்சு தரமாட்டே ஆக்கிடலாம். எங்கேயா பார்க்லேருந்து லவ் பண்ணிட்டோம், நமக்கு இங்கே உனக்கு நல்லா தனியாக பெரிய வீடு எல்லாம் கிடைக்கும். என்ன சொல்கிற? கரெக்டு தானே? உதாரணத்தை கூட இப்படி தான் சொல்லிங்க வேற சார். என்ன ஏற்கனவே சொன்னா நம்மளுக்கு புரியும். ஏற்கனவே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? அது குடும்ப பிரச்சனை, அதுக்குள்ளே நம்ம தலை இல்லையா? நம்ம வந்து வெளியில் பாய் பெஸ்டி லவர், மறுபடியும் பாய் பெஸ்டிலேருந்து பிரித்து பழைய லவர்கிட்டே கொண்டு போய் விட்டாங்க. அதனால் இவர் தனியாகிறாரு. இங்கேருந்து தூது வந்துச்சுன்னா சூப்பரு, 45 சீட்டு நில்லுங்க, 40 ஜெயிக்கலாம், இதோடு இவங்களை அழிச்சிடலாம். கூட்டணியாடா சேர்றீங்க, கூட்டணி கூட்டணி மட்டும்தான் இருக்கும், எம்எல்ஏ எல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு அடிக்கலாம். அது ஈஸியாக இருக்கும் சார் திமுகலாம். இவங்கெல்லாம் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா. அதில் குறிப்பாக தாவேக்கால ஜானோட அந்த ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. யாரோட கூட்டணி சேரலாம் வைக்கலான்றது அவர் தான் ஆதிக்கம் செலுத்துறாராம. இது நான் இன்னைக்கு தான் தெரியுமா? இல்லை சார், இப்போ யார் கூட்டணி வந்தாலும் இவர் வேணாம் அவங்க வேணாம்னு சொல்கிற மாதிரி தடுத்து விடுறாரு. பாத்ரூமுக்கு போகிறதுக்கே இவர்கிட்ட தான் கேட்டு போகிறாரு அப்படின்னா. 1கா 2கா? அப்போ யார் தான் தலைவர்? அப்போ தாவேக்கா தலைவர் ஜானுன்னு கூப்பிடலாமா? இதுக்கப்புறம் தாவேக்காவுடைய தலைவரையெல்லாம் தாண்டினவர் அவர் தான் குலகுரு. இந்த பாகுபலியில் வருவார் நாசர், அந்த நாசர் அவர். இப்போ பெரிய பதவி தான். அப்புறம் அவர் தான் முடிவு பண்ணார் 23ஆம் புலிகேசி வேணாம், பாகுபலிலாம் வேணாம், அங்கேயே நாசர் தானே. என்னப்பா 23ஆம் புலிகேசி தான் பல அரசியல் மாற்றங்களுக்கு பல விஷயங்களுக்கு இதாக இருக்குது. அதில் வடிவேலு 2 வடிவேலு, ஒரு வடிவேலு புரட்சிக்காரராக கீழே இருப்பார், ரெட்டை பிள்ளைங்க. அதில் அண்ணனை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி தாய் மாமனா இவர் நாசர் இருப்பார். அதில் வந்து அம்மா வந்து மனோரமா பேச்சை கேட்க மாட்டார் அவர். அந்த மாதிரி இது கதை. விஜய் சொல்கிற பேச்சு யார் பேச்சும் கேட்க மாட்டார், நான் சொல்கிறதான் சட்டம். அந்த தாய் மாமா தான் இவர். யார்? ஜான் ஆரோக்கியசாமி. இப்போ என்ன சார், அவர் வந்து கட்டுப்படுத்துறதுல விஜய்லாம் இல்லையா சார்? யார் ஜானை கட்டுப்படுத்துகிற இடத்துல இல்லை ஆதவாச்சும் இருக்காரா? ஜான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறாரு. இன்னொரு பக்கம் புஷி 2 அலைவரிசையில் ஓடிக்கிட்டு இருக்குது. புஷியை பொறுத்த வரைக்கும் கட்சி அவர் கையில் இருக்குது, ஜானை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைவர் அவர் கையில். 2 பேருக்குமே முட்டிச்சாமே நடுவில். முட்டிக்கிட்டோம் 2 பேரும் அடித்து யார் பெரிய ஆளுன்னு காட்டுங்க, நான் முதலமைச்சர் ஆகணும், அவ்வளோதான். அடித்து காட்டு, நான் முதலமைச்சர் ஆகணும். பெருசாக அடித்து காட்டாங்க. அதனால் இவர் கையில் கட்சி இருக்குது, அவர் கையில் விஜய்கிறார். 2 பேரும் அடித்து காட்டினா எப்படி காட்டினாலும் ஒன்றும் காட்ட முடியாது. அப்போ அது முதல்வர் கனவுன்றதெல்லாம் கனவு தான். ஏதாவது காலேஜ் கட்டி அதுக்கு முதல்வர் ஆகிடலாம், பிரின்சிபல் விஜய் அப்படின்னு. அதெல்லாம் ஆக முடியாது. வேறு தஞ்சையில் வேறு போய் பேச போகிறாரு சார். இந்த விவகாரத்து சர்ச்சையில் போல சொந்த பொறுமை பேசுவார். நாளைக்கு ஏதாவது இடுப்பில் கை கட்டிட்டு பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு, உயிரோடு உணர்வோடு கலந்தது நல்லா குரல் இருக்குது, கத்துறாப்புல. இந்த இடத்துல கத்தணும், திரும்பி பார்க்கணும், அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு போகிறாரு. குடும்பத்தில் குண்டு வச்சா பிறகு போகிற கூட்டம். தண்ணியில் விளக்கம் ஏதாவது சொல்கிறாரான்னு தெரியல, அதுக்கு தான் வெயிட்டிங். ஆமாம், எல்லோரும் வெயிட்டிங். என்ன ரமேஷ் நடக்குது, ஏதோ பேப்பர் எடுத்துகிட்டு போகிறாரு, ஏதாவது சொல்லுவார் சுரேஷ். நமக்கு கிடைத்த தகவல் படி குண்டு எவ்வாறு வைக்கப்பட்டது, குண்டுடைய விளைவுகள் என்ன, எப்படி எதிர்கொள்ள போகிறான், குண்டை எப்படி செயலிழக்க வைக்கப்படலாம் பற்றி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சார் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.